வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஏமனில் உள்ள ஹவுதி இயக்கத்திற்கு மிக கடுமையான பதிலடி வருகிறது என்று எச்சரித்தார். இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஈரானிய ஆதரவு மற்ற இயக்கங்களுக்கு எதிராக பயன்படுத்திய அதே சக்தியுடன் இஸ்ரேல் செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஈரானின் தூண்டுதலில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஹமாஸ் மற்றும் ஹெஸ்போல்லா இஸ்ரேலிய தாக்குதல்களால் கணிசமாக சிதைந்து உருக்குலைந்து போனது. ஹவுதியால் ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்று வார இறுதியில் டெல் அவீவ் நகர விளையாட்டு மைதானத்தில் வீழ்ந்தது. அதே நேரத்தில் மொசாட் உளவு அமைப்பின் தலைவர் உட்பட இஸ்ரேலின் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் ஏமனில் ஈரானிய ஆதரவு இயக்க குழுவை தாக்குவதை விட ஈரானை நேரடியாக தாக்குவதே சரியான நடவடிக்கை என்று நம்புவதாக இஸ்ரேலிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு இஸ்ரேலிய நகரமான சஃபேட்டில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்ட காணொளி அறிக்கையில் நேதன்யாகு ஹவுதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் தனியாக செயற்படவில்லை என்று தெரிவித்தார். அமெரிக்காவும் எங்களை போன்ற பிற நாடுகளும் ஹவுதிகளை உலக கப்பல் போக்குவரத்திற்கு மட்டுமல்ல உலக ஒழுங்குக்கும் அச்சுறுத்தலாக பார்க்கின்றன. ஈரானின் தீய அச்சின் தீவிரவாத ஆயுதங்களுக்கு எதிராக நாங்கள் வலுக்கட்டாயமாக செயற்பட்டது போல் ஹவுதிகளுக்கு எதிராகவும் வலிமை, உறுதிப்பாடு மற்றும் நுட்பத்துடன் செயற்படுவோம் என்று பிரதமர் கூறினார். சனிக்கிழமை தெற்கு டெல் அவீவில் உள்ள ஒரு விளையாட்டு மைதானத்தில் ஈரானிய ஆதரவு ஹவுதிகளால் ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை வெடித்ததில் 16 பேர் காயமடைந்தனர். அதற்கு முன் வியாழக்கிழமை ஹவுதிகளால் ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை இஸ்ரேலிய வான்வெளிக்கு வெளியே இடைமறைத்து சுட்டு வீழ்த்தப்பட்ட போதிலும் அதன் உடைந்த துண்டுகள் இஸ்ரேலின் ரபட் நகரில் உள்ள காலி பள்ளி கட்டடத்தில் போய் வீழ்ந்து கட்டடத்திற்கு சேதத்தை ஏற்படுத்தியது. அந்த தாக்குதலுக்கு பின்னர் ஏமனில் ஹவுதி இலக்குகளுக்கு எதிராக IDF தீவிர விமான தாக்குதல்களை நடத்தியது. இப்படி மாறி மாறி இருதரப்பும் தாக்குதல்களை நடத்துகின்றன. ஏமனின் மேற்கு கரையில் கடற்கரை பகுதியிலும் முதல் முறையாக ஹவுதி இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தலைநகர் சானாவிலும் இஸ்ரேலிய விமானங்கள் ஹவுதி இலக்குகளை தாக்கின. இஸ்ரேலிய ராணுவ வட்டாரங்கள் இந்த தாக்குதல்கள் ஹவுதி இயக்கத்தால் பயன்படுத்தப்படும் 3 துறைமுகங்களை முடக்குவதை நோக்கமாக கொண்டதாக கூறியது. அத்துடன் மேலதிக இலக்குகளில் எரிபொருள் மற்றும் எண்ணெய் கிடங்குகள், 2 மின் நிலையங்கள் மற்றும் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுகங்களில் பயன்படுத்தப்படும் 8 இழுவை கப்பல்கள் ஆகியவை அடங்கும். எதிர்காலத்தில் ஹவுதிகளுக்கு இதே போன்ற தாக்குதல்கள் காத்திருக்கின்றன என்று சுட்டிக்காட்டிய நேதன்யாகு அன்சார் அல்லாவுக்கு எதிரான நடவடிக்கைக்கு கால அவகாசம் தேவைப்பட்டாலும் காசாவில் ஹமாஸ், லெபனானில் ஹெஸ்போல்லாவுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதலில் காணப்பட்ட முடிவுகள் போலவே இருக்கும் என்றும் நேதன்யாகு உறுதியளித்தார். ஏமனின் எதிர்கால தாக்குதல்களை உறுதிப்படுத்துவது போல இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் இப்போது ஹவுதிகள் தான் இஸ்ரேலின் பாதுகாப்பு படையின் இலக்கு மையமாக உள்ளது என்று கூறினார். ஏமனில் மேலும் பல தாக்குதல்கள் நடக்க உள்ளதாக அந்த அதிகாரி தெரிவித்தார். ஹவுதிகள் நடத்தும் ஏமன் போக்குவரத்து அமைச்சமும் செங்கடல் துறைமுக கழகமும் ஏமன் துறைமுகத்தில் தாக்குதல் நடந்ததை உறுதி செய்தன. துருக்கி அரசுக்கு சொந்தமான அனடோலு செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலில் ஏமனில் ஹவுதி இலக்குகள் மீதான தாக்குதல்கள் ஹவுதி இயக்கத்திற்கு பலத்த நிதி தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறுகிறது. மேற்கு ஏமனில் உள்ள ஹொரைட்டா நகரத்தில் ஜூலை முதல் நடந்த தாக்குதல்களில் 313 மில்லியன் இழப்பு ஏற்பட்டதாக கூறுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி காசா பகுதி நடந்து வரும் போரை அடுத்து கடந்த நவம்பரில் ஹவுதிகள் இஸ்ரேல் மீதும் செங்கடலில் உலகளாவிய கப்பல் வழித்தடங்களுக்கு எதிராகவும் தங்கள் தாக்குதல்களை தொடங்கினார்கள். ஹவுதி இயக்கம் கடந்த ஆண்டிலிருந்து இஸ்ரேலை நோக்கி 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் 170 ஆளற்ற விமானங்களை ஏவியுள்ளது. இருப்பினும் பெரும்பாலானவை இஸ்ரேலை சென்றடையவில்லை அல்லது இஸ்ரேலிய மற்றும் அதன் கூட்டாளிகளால் இடைமறைக்கப்பட்டன என்று IDF கூறியுள்ளது. ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் செங்கடலை கடக்க முயன்ற சுமார் 100 வர்த்தக கப்பல்கள் மீது ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களை மீண்டும் மீண்டும் நடத்தியுள்ளது. இஸ்ரேல் ஏமனில் ஹவுதிகள் மீதான தாக்குதல்கள் அதிகரிக்க தயாராக இருப்பதாக தோன்றினாலும் இஸ்ரேலின் சேனல் 12 தொலைக்காட்சி நேற்றிரவு வெளியிட்ட தகவலில் இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை உயர்மட்ட அதிகாரிகள் அனைவரும் இஸ்ரேல் ஈரானிய எல்லைக்குள் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று அறிவித்தது. இந்த மூத்த அதிகாரிகளில் மொசாட்டின் தலைவர் டேவிட் பார்னியாவும் இருப்பதாக அதன் போட்டி சேனல் 13 செய்தி தெரிவித்தது. அவர் சமீபகால கூட்டங்களில் இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் கூறியதாக கூறப்படுகிறது. அது பற்றி கூறிய மொசாட்டின் தலைவர், இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்றால் நாம் பாம்பின் தலையை தேட வேண்டும். நாங்கள் ஹவுதிகளை மட்டுமே தாக்கினால் நாங்கள் அவர்களது தாக்குதல்களை நிறுத்துவோம் என்பதை உறுதியாக கூற முடியாது என்றார். சேனல் 12 கூற்றுப்படி ஈரானை பலமாக தாக்கினால் அது ஹவுதிகளின் தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். ஈரான் இப்போது பலவீனமடைந்த நிலையில் உள்ளதால் தாக்குதலுக்கு இதுவே சரியான நேரம் என்று பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டங்களில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
ஏவுகணை மற்றும் பிற தாக்குதல்களை அதிகரிக்க ஹவுதிகள் முடிவெடுத்ததாக இஸ்ரேல் மதிப்பிட்டுள்ளது. ஹவுதிகளின் நடவடிக்கைகள் எப்போதும் ஈரானுடன் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. பெயர் வெளியிடாத இஸ்ரேலிய அரசியல் மற்றும் இராணுவ தலைவர்களை மேற்கோள் காட்டி சேனல் 12 வெளியிட்ட தகவலில் டெஹ்ரானின் தலைமையை இஸ்ரேல் விரைவில் தாக்கக்கூடும் என்று நம்புவதாக கூறியது. அதை எப்படி செய்வது என்ற முடிவு செய்ய தீவிர ஆலோசனைகளை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளது. ஈரானை நேரடியாக தாக்குவதற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்போல்லாவுடன் போர் நிறுத்தத்தை ஏற்க இஸ்ரேல் தேர்வு செய்ததாக ஈரான் நம்புவதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஹெஸ்போல்லாவுடன் போர் நிறுத்தம் என்றால் ஈரான் மீது இஸ்ரேல் முழு கவனத்தையும் செலுத்தும். அதிலிருந்து இஸ்ரேலை திசை திருப்பவே ஹவுதிகளின் தாக்குதல்களை அதிகரிக்குமாறு ஈரான் உத்தரவிட்டது என்று நம்பப்படுகிறது. 3 முக்கிய காரணங்களுக்காக டெஹ்ரான் கவலைப்படுவதாக கூறப்படுகிறது. முதலாவது, இஸ்ரேலிய விமானப்படைக்கு அணுகலை வழங்கும் விதத்தில் ஈரானின் வான் பாதுகாப்புகளை இஸ்ரேல் அளித்துவிட்டது. இரண்டாவது, இஸ்ரேல் லெபனானில் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டது. மூன்றாவது, அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் ஆட்சி செய்ய போகிறார். ஹெஸ்புல்லா மீது இஸ்ரேல் நடத்திய கடுமையான தாக்குதல்களுக்கு பின்னர் லெபனானில் ஈரான் தனது பிடியை மீண்டும் பெற முடியாது. காரணம், ஈரானையும் ஹெஸ்புல்லாவையும் இணைத்த சிரியா என்ற மைதானம் இப்போது ஈரானுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் மறுக்கப்படுகிறது. ஈரான் மீதான நேரடி தாக்குதல்களுக்கு மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் ஆதரவு இருந்த போதிலும் இஸ்ரேல் ட்ரம்பின் பதவியேற்பு வரை காத்திருக்கக்கூடும் என்று பாதுகாப்பு வட்டாரங்களில் கூறப்படுகிறது. டெஹ்ரானின் பிராந்திய செல்வாக்கு ஏற்பட்ட பின்னடைவுகள் இஸ்ரேலின் வாய்ப்பாக கருதப்பட்டாலும் பலவீனமான நிலையில் ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதில் கவனம் செலுத்தலாம் என்று அமெரிக்கா கருதுகிறது. ஞாயிற்றுக்கிழமை CNN உடன் பேசிய வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன், பைடன் நிர்வாகம் நம்பகமானது என்று நம்பும் சாத்தியம் குறித்து ட்ரம்பின் குழுவுக்கு விளக்கியதாக கூறினார். ஈரானில் ஏவுகணை தொழிற்சாலைகள் மற்றும் வான் பாதுகாப்பு சாதனங்கள் உட்பட ஈரானிய ராணுவ வசதிகள் மீது இஸ்ரேலிய தாக்குதல்கள் டெஹ்ரானின் வழக்கமான ராணுவ திறன்களை குறைத்துவிட்டது என்று சுலைவன் CNN-இடம் கூறினார். ஈரானின் சில குரல்கள், ஒருவேளை நாம் இப்போது அணு ஆயுதத்திற்கு செல்ல வேண்டி இருக்கலாம், ஒருவேளை நாம் அணுசக்தி கோட்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டி இருக்கலாம் என்று ஒலிக்க தொடங்கியுள்ளதாக சுலைவன் கூறினார். ட்ரம்ப் குழுவை விழிப்புடன் இருக்கச் சொன்னதாக அவர் மேலும் தெரிவித்தார். அணுசக்தி அதிகரிப்பு அச்சுறுத்தல் குறித்து அடுத்த மாதம் அமெரிக்க நிர்வாகத்தில் உள்வரும் குழுவிடம் நான் தனிப்பட்ட முறையில் விளக்கியுள்ளேன். அவர்களும் அதற்கு தயாராக ஆட்சி நிர்வாகத்தை தொடங்குவார்கள் என்று கருதுகிறேன் என்றும் அவர் கூறினார்.